தலைப்பு: மீண்டும் ஜீவனோடு. பாகம் 1, அத்தியாயம் 9, பக்கம் 152. ஆதார வசனம்: இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஓசியா 2 அதிகாரம் 14-15 வசனங்கள். சூரியன் தன் அதிகாலை இருட்டினை விடியலின் குறிப்பிற்கான வண்ணங்களினாலும் வெளிச்சத்தினாலும் மாற்றத் தொடங்கிய வேளையில் பெஞ்சமின் ஒபதியா கண்விழித்து அவருடைய எளிமையான வீட்டை சுற்றியிருந்த பல ஏக்கர் நிலத்தினை ஆய்வு செய்ய தொடங்கினார். அந்த நிலமானது அவருடைய சிருஷ்டிகரால் நம்பிக்கையோடு அவரது கவனிப்பில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் நிலப்பரப்பின் மீது அவருக்கு இருந்த பிணைப்பு அவரது இரத்தத்தில் ஊறியிருந்தது. பெஞ்சமினின் மூதாதையரான ஒபதியா 1878 பெண்டாட்டிக்வா இயக்கத்தின் மூலம் இஸ்ரேலில் முதன்மையாக குடியேறினவர்களில் ஒருவராக இருந்தார். வலிமை மிகுந்த இந்த இளம் மனிதனான அவர் உள்ளார்ந்த விருப்பத்துடனும் உறுதியுடனும் மற்றும் கடின உழைப்பினாலும் நிலத்தை பயிரிடுவதில் எந்தவிதமான முன்மாதிரியான நவீன விவசாய முறைகளும் இல்லாதிருந்த காலத்திலேயே நிலத்தில் பயிர் செய்து வெற்றி அடைந்திருந்தார். ஒரு கையில் மண்வெட்டியுடனும் மறு கையில் துப்பாக்கியுடனும் தேவனை நம்பியவராக ஆபிரகாமின் தேவன் அவருக்கு கொடுத்த நிலத்தை பாதுகாக்க தயாராக இருந்தார். புதிய நாட்டில் முதன்மையாக குடியேறிய போது ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை சகித்து இஸ்ரேலின் முதல் யூத சமுதாய நல வேளாண்மை குடியிருப்பை உருவாக்கினார். மகா உபத்திரவத்தின் போதும் கூட நிலம் முழுவதும் அப்படியே இருந்தது. இந்த நிலம் நம்பிக்கையின் வாசல் என்று எபிரேய மொழியில் அழைக்கப்பட்டது. அதன்படி உண்மையாகவே இந்த நிலமானது நம்பிக்கையின் வாசலாகவே மாறியது. 5 தலைமுறைகளுக்கு பிறகு பெஞ்சமின் பிறந்து இஸ்ரேலில் உள்ள பெண்டாட்டிக்வாவில் வளர்ந்தார். அவரது பெரிய தாத்தாவின் பெற்றோர்களின் பேரார்வமானது விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக நிலத்தை நேசிப்பவராக அங்கே வளர்க்கப்பட்டார். 20களின் தொடக்கத்தில் பல்கலைக்கழகத்தில் தன்னுடன் தோட்டக்கலை படித்த உறுதியான பெண்ணான தெபோராலை மணந்தார். மேலும் தெபோராலும் இஸ்ரேலில் வளர்ந்து வரும் வேளாண்மையில் பெஞ்சமின் ஒபதியாவுக்கு உதவி செய்வதில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புபவராக இருந்தார். பெஞ்சமின் ஒபதியா ஒவ்வொரு நாளும் செய்வதைப் போலவே இந்த நாளின் அதிகாலை நேரத்திலும் தெபோராலின் வருகைக்காக காத்திருந்தார். அப்போது தெபோரால் தோட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போதுதான் இருவருமாக சேர்ந்து அதிகாலையின் இளஞ்சிவப்பு ஊதா வண்ணங்கள் கொண்ட பொன்னிற கதிரவன் நிலத்தின் மேற்பரப்பில் உதயமாகுவதை பார்த்து பிரமித்து ரசிக்க முடியும். ஒரே சீராகவும் மற்றும் கொஞ்சம் நெருக்கமாகவும் நீண்ட தூரத்திற்கு பல ஏக்கர்களில் வளர்ந்திருந்த பழமரங்களின் மேல் கதிரவன் தன் பொன்னிற கதிர்களை ஒன்றன் பின் ஒன்றாக படிப்படியாக பரவ செய்ததை ஒவ்வொரு நாளும் ரசிப்பார்கள். ஜீவன் கொடுக்கும் ஏதேன் மரங்களில் பிரகாசிக்கும் காலை ஒளியின் இந்த தருணம் பெஞ்சமினின் இதயத்தை சிறகடித்து பறக்கச் செய்யும். இறுதி யுத்தத்திற்கு பின்னர் முற்பிதாக்களினால் நேரடியாக முதலில் தொடர்பு கொள்ளப்பட்டவர்களில் ஒருவராக பெஞ்சமினும் அவரது மனைவி தெபோராலும் இருந்தனர். ஏதேனின் ஓலாம் மற்றும் ரஃபா பழங்களை ருசித்த தருணத்திலேயே தேவன்தான் அவருடைய வாழ்க்கை பாதையை நியமித்திருக்கிறார் என்பதை பெஞ்சமின் தெளிவாக உணர்ந்து கொண்டார். அவரது முந்தைய வாழ்க்கையிலேயே பூமியின் மீதும் நீர்வளங்கள் மீதும் மற்றும் கதிரவன் மீதும் அற்புதமான இவ்வாழ்க்கையின் மீதும் பெஞ்சமின் அன்பு கொண்டிருந்தார். பழமரங்களையும் மற்றும் பூக்களையும் வளர்க்கும் திறமைக்காக பெஞ்சமின் பெயர் பெற்றிருந்தார். அவர் தனது குரலில் இருந்த அன்பினாலும் கிளைகளை கத்தரித்து திருத்தம் செய்வதில் அவருக்கிருந்த உள்ளார்ந்த ஞானத்தினாலும் தாவரங்கள் மற்றும் பூக்களை செழித்து வளர செய்தார். ஆ கண்ணு, நீ வளர போராடுவதை நான் பார்க்கிறேன். இதோ நான் உனக்கு உதவுகிறேன் என்று அவர் தேவனுடன் பேசுவதைப் போலவே தனது மரங்களுடனும் இயல்பாக பேசுவார். ஏதேன் மரங்களின் பணி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கதிரவனின் குணமாக்கும் செயல்முறையானது பல ஏக்கர் ஏதேன் மரங்களின் மீது விழுவதை பார்வையிடும் போது மெய்மறந்து போவதைப் போலவே தன்னுடைய பணிக்கான அழைப்பு
ஆபிரகாமிடமிருந்து வந்தபோது உண்மையாகவே மெய்மறந்து போனார். ஏதேன் மரங்களை வளர்ப்பதும் இந்த பரிபூரண போஷிப்புகளை தேசங்களுடன் பகிர்ந்து கொள்வதும் அவருக்கு கிடைத்த கனமாகவும் ஸ்லாக்கியமாகவும் நினைத்தார். ஒவ்வொரு சூரிய உதயமும் உலகத்தை மூடியிருந்த இருளை ஒளியினாலும் ஜீவனினாலும் நிரப்பிய கிறிஸ்துவின் பணியை அவருக்கு நினைப்பூட்டியது. இஸ்ரேல் தேசத்திற்கு தேவன் அருளியிருந்த ஆசீர்வாதங்களின் ஒரு சிறு பகுதியில் பங்கு கொள்ள பெஞ்சமின் ஒபதியா தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இந்த ஆசீர்வாதமானது பின்பு பூமி முழுவதற்கும் பகிர்ந்தளிக்கப்படும். பெஞ்சமின் முற்பிதாக்களுடனான தனது முதல் சந்திப்பை ஒருபோதும் மறக்க முடியாதவராக இருந்தார். முற்பிதாக்கள் முழு அதிகாரத்துடன் பேசினாலும் கனிவாகவும் மென்மையாகவும் இருந்தார்கள். நீண்ட வெள்ளை தாடியுடைய ஆண்களையும் நரைத்த தலைமுடியை உடைய பெண்களையும் வயதான தோற்றத்துடன் முற்பிதாக்கள் இருப்பார்கள் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார். ஆனால் அவர்கள் இளமையாகவும் கம்பீரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தார்கள். முற்பிதாக்கள் அவரிடமும் அவரது மனைவியிடமும் அன்புடன் கைக்குலுக்கி இதயபூர்வமாக ஷாலோம் என்று கூறி வரவேற்றனர். 2 ஆண்டுகள், இன்னும் 2 ஆண்டுகளில் மரங்கள் உலகம் முழுவதற்கும் கப்பலேற்றி அனுப்பப்பட்டு நடப்படுவதற்கு தயாராக இருக்கும். அவைகள் விரைவில் கனிகளையும் கொடுக்கும் என்று கூறிய முற்பிதாவாகிய ஆபிரகாமின் குரல் உறுதியுடன் இருந்தது. புதிய பூமியின் ஊட்டச்சத்து நிறைந்த மண், கட்டுப்படுத்தப்பட்ட வளிமண்டல வெப்பம், வளர்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் தொட்டிகள், இவைகளின் உதவியோடு ஏதேன் மரத்தின் விதையை வேகமாக வளர செய்வதற்கான முறையை முற்பிதாவாகிய ஆபிரகாம் விவரித்தார். இந்த திட்டமானது எண்ணற்ற மில்லியன் கணக்கானோர்களை குணப்படுத்துவதற்கும் புத்துயிர்படுத்துவதற்குமான திறவுகோலை கொண்டிருக்கின்றபடியினால் அதிக முன்னுரிமை பெற்றுள்ளது. உங்களது பலவிதமான திட்ட பணிகளில் இதுவும் ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான மில்லியன் மரங்கள் வளர்க்கப்படும். ஒவ்வொரு வகையான விதையும் 6000 ஆண்டுகளுக்கும் மேலாக பாதுகாக்கப்பட்டு இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றும் சிறப்பம்சங்கள் கொண்டுள்ளன. மிக முக்கியமானது ஜீவனுக்கான ஓலாம் மரங்களின் விதைகளாகும் என்று முற்பிதாவாகிய ஆபிரகாம் அவரது காலடியில் இருந்த களிமண் பானைகளை சுட்டி காட்டியபடி கூறினார். அடுத்த கணம் மறக்க முடியாத ஒன்றாக பெஞ்சமினின் மனதில் பதிந்திருந்தது. இந்த விதைகளை வீட்டிற்கோ அல்லது அவற்றை நடுவதற்கோ அல்லது எவ்விடத்திலுள்ள யாருக்கேனும் அனுப்புவதற்கோ எங்களது அறிவுறுத்தல் இன்றி செய்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. இந்த அறிவுறுத்தல்களில் ஏதேனும் மீறுதல் காணப்பட்டால் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். மறுசீரமைப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி மிகவும் முக்கியம் வாய்ந்தது. பெஞ்சமின், நாங்கள் உங்களை நம்பி ஒப்படைத்துள்ள பொறுப்பினை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்களா என்று முற்பிதாவாகிய ஆபிரகாம் பெஞ்சமினின் கண்களை பார்த்து கண்டிப்பான குரலில் கேட்டார். ஆமாம், நீங்கள் கூறியது எனக்கு புரிகிறது என்று பெஞ்சமின் பதிலளித்தார். எங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்காக எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று தெபோராள் தன் சம்மதத்தை மனப்பூர்வமாக தலையசைத்து தெரிவித்தார். சூரியன் தன் பொன்னிற கதிர்களை அவருடைய 10,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பழத்தோட்டங்கள் மீது அவருடைய கண்களுக்கெட்டும் தூரம் வரை பரவ செய்து கொண்டிருந்தது. தெபோராள் பெஞ்சமினின் அருகில் வந்தார். மிகுந்த அன்புடன் அவர் தெபோராளை பார்த்து, ஓய்வில்லாது பயிர் சாகுபடி செய்தும் தெபோராளின் கை பலமாக இருந்தது. அவர்கள் முந்தைய உலகில் வயதாகும் வரை ஒன்றாக வாழ்ந்திருந்தனர். இப்போது இந்த புதிய உலகில் இருவருமாக இணைந்து இளமைக்கு திரும்பியிருந்தார்கள். பெஞ்சமினுக்கு அவரது தடித்த கண்ணாடிகள் இனி அவசியமில்லை. அவரது பார்வை குறைபாடு தற்போது துல்லியமாகவும் மற்றும் தெளிவாகவும் ஆகிவிட்டது. தெபோராளின் மூட்டு வலி நீங்கிவிட்டது. சற்று வளைந்திருந்த அவர் தோரணை நேராகி துடிப்பாகவும் அழகாகவும் இருந்தார். இஸ்ரேலின் தேவன் மீது தெபோராள் கொண்டிருந்த உறுதியான பக்தி வைராக்கியத்தினால் தெபோராளின் மீது பெஞ்சமினுக்கு உண்டான அன்பும் பிதா, குமாரன் மற்றும் அவர்களது ஜீவன் அளிக்கும் மரங்கள் மீது தெபோராள் கொண்டிருந்த அன்பும் ஒன்றுக்கொன்று போட்டியிட்டது. அவருக்கு கிடைத்த உலகம் முழுமைக்குமான ஆசீர்வாதங்களை தேசத்தின் மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே பெஞ்சமினுடைய இருதயம் முழுவதும் நிறைந்திருந்த மிகப்பெரிய ஏக்கமாக இருந்தது. பெஞ்சமின் சமீபத்தில் நடப்பட்டிருந்த நாற்றுகளின் வரிசையின் கீழ் நடந்து கொண்டிருந்தார். தெபோராள் அவரை பின்தொடர்ந்தார். அவர் ஒரு நாற்றின் அருகே மண்டியிட்டார். அதனோடு நடப்பட்ட
நாற்றுக்களை விட அது சிறிதாக இருப்பதைக் கண்டு, ஆ கண்ணு, நீ வளர்வதற்கு போராடுவதை நான் காண்கிறேன், நான் உனக்கு உதவுகிறேன் என்று கூறி தன்னுடைய பின் பக்கவாட்டில் இருந்த சிறிய மண்வெட்டி ஒன்றை எடுத்து சிறிய நாற்றை சுற்றியிருந்த நிலத்தை மெதுவாக பண்படுத்தினார். ஒபதியாக்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ரெபேக்காள் வண்டியில் இருந்து இறங்கி அவளது அப்பாவின் வீட்டிற்கு வழிநடத்திய கற்கள் பதித்த பாதையில் அப்பா அம்மா என்று அழைத்தவாறு ஓடினாள். பெஞ்சமின் ஒபதியாவின் வீட்டிற்குள் லெவ் நுழைந்த போது ரெபேக்காளை முதலில் அவளது வீட்டில் சந்தித்த போது ஏற்பட்ட அதே உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. அன்பினாலும் நற்பண்புகளினாலும் நிறைந்திருந்த இல்லமாக அது இருந்தது. வீட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் ஜீவன் இருந்தது. பானைகளில் இருந்து திராட்சை செடிகள் வளர்ந்து வெளியே வரவேற்பறையின் ஜன்னலை சுற்றி படர்ந்திருந்தன. ஜன்னலின் அடிப்பாகத்தில் இருந்த சிறிய களிமண் கோப்பைகளில் பலவிதமான தாவர கொழுந்துகள் வைக்கப்பட்டிருந்தன. சிற்றிலைகள் உள்ள படர் செடி வகைகள் மேஜையையும் மற்றும் அச்சிறிய அறையில் காணப்பட்ட ஒவ்வொரு சமமான இடைவெளிகளையும் அலங்கரித்திருந்தன. 7 சிறிய ஓலாம் மரங்கள் சுவரில் இருந்த ஒரு அலமாரியில் வைக்கப்பட்டிருந்தன. அவை இல்லாவிடில் அந்த பகுதி வெறுமையாக இருந்திருக்கும். அந்த பகுதிக்கு மேலாக நீர் உம்முடைய கையை திறக்க சுவாசமுள்ள ஒவ்வொரு ஜீவனும் நன்மையால் திருப்தியாகும் என்று தொங்கவிடப்பட்டிருந்த வசனத்தை லெவ் கண்டான். ஜாக்கும் ரேச்சலும் டெபோரால் மற்றும் பெஞ்சமினுடனும் மேஜையில் அமர்ந்திருந்தார்கள். பெஞ்சமின் வலுவான மற்றும் ஆரோக்கியமான தோற்றத்துடன் இருந்தார். அவரது முகத்தின் சுருக்கங்கள் எதுவும் இல்லாமல் இளமையாக காட்சியளிப்பதை லெவ் கவனித்தான். அப்பா, நீங்கள் மிக பிரமாதமாக இருக்கிறீர்கள் என்று உரக்க கூறியபடி லெவ் பெஞ்சமினின் அருகே வந்தான். பின்பு தனது மாமியாரின் அருகே சென்று, அம்மா, நீங்களும் மிகவும் இளமையாக இருக்கிறீர்கள் என்று கூறி டெபோராலை அணைத்துக் கொண்டான். லெவ் கூறியதை கேட்டபொழுது இருவரது முகமும் ஒளிர்ந்தது. அவர்கள் வரவேற்பறையில் இருந்த பெரிய பிரெஞ்சு ஜன்னல் அருகில் சென்று ஏக்கர் கணக்கான நிலப்பரப்பில் ஏதேன் மரங்கள் காணப்படுவதை முழுமையாக காணும்படி நின்றனர். கதிரவனின் வலுவான காலை ஒளியை எதிர்த்து பார்ப்பதற்கு கடினமாக இருந்ததால் லெவ் தன் கையை கண்களுக்கு மேலாக கவசம் போல் வைத்துக் கொண்டான். ஆஹா, தேசத்தின் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிப்பதற்கு போதுமான ஏதேன் மரங்கள் உங்களது தோட்டத்திலேயே இருப்பதை பார்ப்பதற்கு அற்புதமாக இருக்கிறது என்றான். ஒபதியா குடும்பத்தினர் சமையலறை மேஜையை சுற்றி அமர்ந்தபடி ஏதேன் தேநீர் மற்றும் கேக்குகளை சிற்றுண்டியாக சாப்பிட்டு கொண்டே ஒருவருக்கொருவர் அவரவரது வாழ்க்கை முறைகளை பகிர்ந்து கொண்டனர். அதில் பல மணி நேரங்கள் பறந்தன. பிற்பகலில் பெஞ்சமின் அக்குழுவினரை அவர்களின் ஏதேனின் செயல்முறை திட்டத்தினை ஈடன் ப்ராஜெக்டை சுற்றி பார்ப்பதற்கு அழைத்து சென்றார். நமது கண்களுக்கு முன்பாக இங்கு ஒரு பெரிய மாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முழு உலகத்திற்கும் உயிர்நாடி போன்றுள்ள ஒன்றை இங்கு தேவன் அமைதியாக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்று பெஞ்சமின் பிரமிப்புடன் கூறினார். பழைய உலகில் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக மிக குறைவான மக்களே விவசாயத்தினை சார்ந்திருந்தனர். அதிகமானோர் நகரங்களில் வாழ்ந்தார்கள். அரசியல் அதிகாரத்தை விட வர்த்தக செல்வாக்கினால் நகரங்கள் அதிகமாக வளர்ந்து தொழிற்சாலைகள் பெருகிய காரியமானது பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு அப்போதிருந்த மக்கள் விரும்பியதை ஓரளவிற்கு நினைவுபடுத்துகிறது என்று பெஞ்சமின் விளக்கினார். ஆனால் இப்போது மக்கள் மீண்டும் விவசாயம் செய்வதற்கு கொண்டு வரப்படுகிறார்கள் என்று கூறி பெஞ்சமின் குனிந்து ஒரு சிறு கூட்டமான ஏதேன் மரங்களை சுற்றியிருந்த மண்ணை தட்டி அழுத்தி இருக்கினார். உணவு மற்றும் ஆற்றல் தொடர்புடைய விஷயத்தில் ஒவ்வொரு நபரும் யாரையும் சார்ந்திருக்காத நிலை உண்டாகும். விரைவில் உலகம் பன்முகமயம் ஆக்கப்படும். ஒருவர் மற்றவர் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான வழிமுறைகள் இனி இருக்காது என்று பெஞ்சமின் கூறினார். பன்முகமயம் ஆக்கப்படுதல் என்றால் ஒவ்வொரு மனிதனும் தன் தன் திராட்சை தோட்டம் மற்றும் அத்தி மரங்களை சொந்தமாக வைத்திருப்பார்கள், சரிதானே என்று லெவ் உற்சாகத்துடன் கூறினான். எந்தவிதமான முயற்சியும் இல்லாமலேயே வசனம் அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது. இயல்பாகவே தன் சிந்தைக்குள் வந்த வசனத்தை அவன் மீண்டும் கூறினான். இந்த வசனம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் தானே உள்ளது.
இது இப்போது எனக்கு எப்படி தெரிந்தது என்று லெவ் கேட்டான். எல்லோரும் அவனது குழந்தைத்தனமான பரவசத்தையும் நேர்மையையும் பார்த்து சிரித்தனர். பெஞ்சமின் தனது கையை லெவ்வின் தோள்களில் வைத்தார். ஏதேன் பழமே காரணம் என்று பெஞ்சமின் புன்னகையுடன் கூறினார். தேவன் கொடுத்த ஊட்டச்சத்தின் வல்லமை இது நினைவாற்றலை எழுப்பி மூளையின் திறனை படிப்படியாக அதிகரிக்க செய்கிறது. கிறிஸ்துவின் சிந்தையோடு இசைந்து நாமும் அதே கண்ணோட்டத்தின்படி பார்க்க கற்றுக்கொள்வதற்கு இந்த பழம் உதவுகிறது. ஒரு மனிதனின் மனதிற்குள் வேதனையும் துயரத்தையும் கொண்டு வந்த ஊக்கத் தடைகளை ஏதேன் பழத்தின் ஊட்டச்சத்தானது நீக்குகிறது. இந்த ஏதேன் மரங்கள் உண்மையிலேயே முழு மனுக்குலத்திற்குமான உயிர் நாடியாய் இருக்கிறது என்று பெஞ்சமின் விளக்கினார். இத்தகைய சிறப்புமிக்க ஏதேன் பழம் உங்களது சொந்த தோட்டத்திலேயே உள்ளது என்று லெவ் மேலும் கூறினான். கிறிஸ்து நியமித்து வைத்திருக்கிற வழிமுறையிலும் காலத்திலும் மட்டுமே அனைத்து தேசங்களின் மக்களையும் ஆசீர்வதிப்பதற்கு இப்பழம் பயன்படுத்தப்படும் என்று தெபோரால் வானத்தை நோக்கி பார்த்தவாறும் மற்றும் ராஜாவின் சேவையில் ஈடுபட்டிருந்த அவரது துணைவரின் கண்களை பார்த்தவாறும் கூறினாள். நாங்களும் இப்பணியில் இணைந்து கொள்ளுகிறோம். நாங்கள் எவ்வாறு உதவ முடியும் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்களும் உங்கள் சேவையில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று பெஞ்சமினிடம் ஜாக் கூறினான். நாளை மதியத்திற்குள் நாம் புறப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் ஓய்வு நாளில் சரியான நேரத்தில் வீட்டில் இருக்க முடியும். நிறைய வேலைகள் இருக்கிறது, ஆனால் நமக்கு குறைவான நேரமே உள்ளது என்று தெளிவான நீல வானத்திற்கு கீழ் நீண்ட வரிசையில் இருந்த ஏதேன் மரங்களின் அருகே அக்குழுவினர் நடந்து கொண்டிருந்த போது ரெபேக்காள் கூறினாள். சூரியனின் பொன்னிற கதிர்களின் இனிமையை அவர்கள் உணர்ந்தார்கள். இதனை தொடர்ந்து வரும் 10வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் தொடர்ந்து காணலாம். ஆமேன்.